அன்பர்களே, இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு சிற்றின்ப நகைச்சுவை திரைப்படங்க. இந்த படத்துல வர்ற கதாநாயகிக்கு உள்ள பிறப்புறுப்பு மாதிரியே இந்த உலகத்துல உள்ள எல்லா பெண்களுக்குமே பிறப்புறுப்பு இருந்தா, இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணுக்குமே இந்த பாலியல் வன்கொடுமைகளோ, இந்த பாலியல் பலாத்காரங்களோ, இந்த கற்பழிப்புகளோ நடக்கவே நடக்காது. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். இந்த படத்துல இந்த பெண்ணு தான் கதாநாயகி. இவ ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய இந்த பையனை நம்ம கதாநாயகி காதலிக்கிறா. இந்த பையனும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. நம்ம கதாநாயகிக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன் இருக்காங்க. நம்ம கதாநாயகி சின்ன குழந்தையா இருக்கும்போது இவங்க அப்பாவை விவாகரத்து பண்ணிட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த அப்பாவை திருமணம் செஞ்சிருக்காங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அப்பா கதாநாயகிக்கு வளர்ப்பு தந்தை. அவர் என்னதான் வளர்ப்பு தந்தையா இருந்தாலும் நம்ம கதாநாயகி மேல ரொம்ப பாசமா இருக்காரு. பெத்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறாரு. அதே மாதிரி கதாநாயகியோட அண்ணங்காரனும் சொந்த உடன் பிறந்த அண்ணங்காரன் கிடையாது. ஏன்னா இந்த வளர்ப்பு தந்தையோட முதல் மனைவிக்கு பிறந்தவன் தான் இந்த அண்ணங்காரன். அதனாலே இந்த அண்ணங்காரன் இவதான் நமக்கு சொந்த தங்கச்சி இல்லையே அப்படிங்கிறதால நம்ம கதாநாயகி மேலே அவன் ஆசைப்படுறான். இந்த தங்கச்சியே அடையணும், இவளை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த அண்ணங்காரன். ஒரு நாள் நம்ம கதாநாயகியோ இவரோட காதலனும் ரொம்ப ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. அப்படி அவங்க ஜாலியா பேசி அங்க சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காதலன் கேட்கறான் கதாநாயகிட்ட, வரியா நம்ம 2 பேரும் சிற்றின்பு அனுபவிக்கலாம், உல்லாசமா இருக்கலாம் அப்படிங்கிறான். உடனே கதாநாயகி அதுக்கு இல்ல இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற. உடனே அந்த காதலன் அது செய்யணும்னு முடிவாயிருச்சு, அது என்ன அப்புறம் இப்பவே செய்யலாவா, எனக்கு செம்மையா மூடா இருக்கு, நம்ம அனுபவிக்கலாவா அப்படிங்கிறான். இருந்தாலும் கதாநாயகி வேணாம் இப்ப வேணாம் அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே சமயம் இந்த காதலனும் விட மாட்டான், அடம் பிடிக்கிறான். இல்லை எனக்கு இப்பவே வேணும் வா அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகியை கட்டாயப்படுத்தி அவளை அனுபவிக்கிறதுக்கு அவளை கீழே படுக்க வச்சு அவள் துணியை விலக்கிட்டு இவனுடைய அந்தரங்க உறுப்பு எடுத்து நம்ம கதாநாயகியோட யோனிக்குள்ள சொருகுறான். அப்படி சொருகுனா அடுத்த நிமிஷமே அவன் ஆன அலறான், அப்படியே கத்திக்கிட்டே ஓடுறான். என்னன்னு பார்த்தா அந்த காதலனோட அந்தரங்க உறுப்பு அப்படியே துண்டா கட்டாயி கீழே விழுந்து கிடக்கு. இதை பார்த்தோம்னா கதாநாயகி அப்படியே மிரண்டு போற, ஓன்னு அழுகுறா. இதனாலதான் கதாநாயகி இந்த காதலனுக்கு வேணாம் அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கா. ஆனா அவர் புரிஞ்சுக்காம அவன் அப்படி செஞ்சதுனால இப்போ அவனுக்கு கட் ஆயிட்டு அப்படியே ரத்தம் ஓடிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு அந்த ரத்தப்போக்கு அதிகமாகி அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்திலேயே விழுந்து இறந்து போய் கிடக்குறான். இதனால ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க கதாநாயகி. ஐயோ நம்மளாலதான் நம்ம காதலன் இறந்து போயிட்டானே அப்படின்னு. சரி அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதாநாயகிக்கு அவங்களோட பிறப்பு உறுப்புல பற்கள் இருக்கு. அந்த பற்கள் தான் அவன் பிறப்பு உறுப்பை அப்படியே கடிச்சு துண்டா கீழே தள்ளி இருக்கு. அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. அதாவது இப்ப எல்லாருக்கும் வாயில எப்படி குழந்தையில பற்கள் முளைச்சு அது வளர வளர அந்த பற்கள் வளருமோ, அது போல கதாநாயகிக்கு அவங்களோட பிறப்பு உறுப்புல குழந்தையா இருக்கும்போது பற்கள் முளைச்சு அவங்க வளர வளர அந்த பற்களும் வளர்ந்துருக்கு. நம்ம கதாநாயகியோட யாருன்னா படுக்கணும், உல்லாசம் அனுபவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பற்கள் அந்த ஆணோட அந்தரங்க உறுப்பை கடிச்சு அப்படியே துண்டாக்கிறது. இதனாலதான் கதாநாயகியால எந்த ஒரு ஆணோடும் படுக்க முடியல, அவளால உல்லாசம் அனுபவிக்க முடியல. இதை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறா. போதா குறைக்கு இப்போ தான் காதலனே வர இறந்து போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறா. சரி இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா, இந்த உலகத்துல நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்ல நிறைய பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு இவ கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறா. இந்த மாதிரி தேடி பார்த்தா எந்த ஒரு பெண்ணுக்குமே இவளுக்கு போல பிறப்புறுப்பு இல்லை. எல்லாருக்குமே சாதாரணமா இயல்பா தான் இருக்கு. ஆனா ஒரு புராண கதையில மட்டும் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, எகிப்து நாட்டுல இருந்த ஒரு இளவரசிக்கு இது போல பிறப்புறுப்புல அந்த மாதிரி பற்கள் இருந்திருக்கு. அந்த இளவரசியை யாருன்னா அனுபவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆணோட பிறப்பு உறுப்பை இந்த இளவரசி உறுப்புல கூடிய பற்கள் கடிச்சு துண்டா தள்ளிடுது. அந்த மாதிரி நடந்திருக்கு. சரி அதுக்கு என்ன தீர்வுன்னா, அந்த கதையிலே ஒரு தீர்வு இருக்கு. அந்த இளவரசிக்குனே இறைவனால படைக்கப்பட்ட ஒரு ஆண் எங்கேயோ பிறந்திருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்த இளவரசி அந்த ஆணோட சிற்றின்பு அனுபவிக்க போது மட்டும்தான் அந்த இளவரசனோட அந்தரங்க உறுப்பு கடிக்கப்படாது, அது துண்டாகாது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு. இருந்தாலும் கதாநாயகி இதெல்லாம் நம்பிக்கையே வரமாட்டேங்குது. நாம இதுக்கு அறிவியல் பூர்வமா தீர்வு காணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால நேரா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த டாக்டர்கிட்ட தன்னுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்றாங்க கதாநாயகி. இந்த டாக்டர் இதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறாரு. என்னம்மா பேசுற நீ, பொதுவா எல்லாருக்குமே வாயில தானமா பற்கள் முளைச்சு அது வளரும், நீ என்னமோ அதிசயமா உங்களுடைய பிறப்புறுப்புல பற்கள் சின்ன வயசுல முளைச்சிருச்சு, இப்ப நல்லா வளர்ந்துருச்சு, அது கடிக்குது அப்படிலாம் சொல்றியம்மா, நம்பவே முடியலையாமா அப்படிங்கிறாரு. அப்பதான் கதாநாயகி சொல்றாங்க, டாக்டர் நான் பொய் சொல்லல, நான் உண்மைதான் சொல்றேன், எனக்கு உண்மையில அது மாதிரி பற்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு என்ன, அதையும் தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் என்ன பண்றாரு, படுமானி நான் பாக்குறேன்னு சொல்லி நம்ம கதாநாயகி படிக்க வச்சுட்டு அவங்க துணியெல்லாம் விளக்கிட்டு இவர் பாக்குறாரு. நல்லா டார்ச் எல்லாம் அடிச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு இல்லையாம்மா அந்த மாதிரி சொல்ற மாதிரி எதுவும் இல்லையே, எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரி இயல்பா தானே உன்னுடைய பிறப்புறுப்பு இருக்கு, எதுவும் வித்தியாசமா தெரியலையே அப்படிங்கிறாரு.
அப்பதான் கதாநாயகி சொல்றாங்க, டாக்டர் நான் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். அந்த பற்கள் வந்து உள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி அதையும் நான் பார்த்துடலாம். நான் வந்து கைய விட்டு பார்க்குறேம்மா அப்படிங்கிறாரு. அப்பதான் கதாநாயகி சொல்றாங்க, ஐயோ டாக்டர் அது மட்டும் வேணாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கைய உள்ள விடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்றாரு, அட என்னம்மா நீ, நான் இந்த மாதிரி எத்தனை பெண்களோட யோனியில கைய விட்டுருப்பேன். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமா. நீ அமைதியா படுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் கதாநாயகி மறுக்கிறாங்க, டாக்டர் நான் சொல்றத கேளுங்க. நான் உங்க நல்லது தான் சொல்றேன். தயவு செஞ்சு கைய உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த டாக்டர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. ஏம்மா நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியாத என்ன பண்ணணும்னு, நீ அமைதியா படுமா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரமா இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம கதாநாயகியோட அந்த யோனிக்குள்ள கைய விடுறாரு. விட்டு அடுத்த செகண்டே நம்ம டாக்டர் வந்து ஓன்னு அலறாரு. கதாநாயகிட்ட சொல்றாரு, ஏமா எனக்கு கை வலிக்குதுமா, என் கையை விடுமா அப்படிங்கிறாரு. நம்ம கதாநாயகியா, டாக்டர் நான் எங்க உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கேன், என் பற்கள் தான் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த டாக்டர் வலி தாங்க முடியாம அப்படி விடாப்புடியா அந்த உள்ள இருந்து கையை வெளிய எடுக்கிறாரு. எடுத்ததை பார்த்தா தெரியுது அவர் 4 பேரோட துண்டா கீழே விழுது. அப்படியே டாக்டர் வலியில கதறாரு. அவருக்கு பாட்டு ரத்தம் போகுது. அவர் வலியில துடிக்கிறாரு. இதை பாக்குற கதாநாயகி பயந்து போறாங்க. ஐயையோ, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நம்ம போலீஸ்காரங்க வந்து நம்ம கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை கொண்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரெல்லாம் விசாரிக்கிறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னா, அப்பதான் டாக்டர் ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு பெண்ணு வந்தா, அவளாலதான் எனக்கு கை துண்டாச்சு அப்படிங்கிறாங்க. அதே போல இவ இறந்து போன காதலனோட அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க போலீஸ்காரங்க. அதுல வந்து ஒரு பல்லு கிடைக்குது. அது பார்க்க மனித பல்லு மாதிரி இல்லாம மிருக பல்லு மாதிரி இல்லாம 2 கட்டானா இருக்கு. இதனால இந்த போலீஸ்காரங்க ரொம்ப குழப்பமா இருக்கு. முதல்ல அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை கைது பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கதாநாயகி போலீஸ்காரங்க வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் நம்ம கதாநாயகி குற்ற உணர்ச்சி ஆகுது. நாம வந்து எப்படியோ போய் போலீஸ்ல சரணடைஞ்சிடணும், என்ன இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு, நம்மளால வந்து நம்ம காதலனே இறந்து போயிட்டான், ஒரு டாக்டர் கையே போயிடுச்சு, நம்ம போயிட்டு போலீஸ்ல சரணடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்க தான் கூட படிக்கக்கூடிய நண்பனான இந்த பையனை தேடி போறாங்க. இந்த பையன் வந்து நம்ம கூட படிக்கக்கூடிய கதாநாயகி கூட படிக்கக்கூடிய பையன் தான். ஆனாலும் இவனுக்கு மனசுக்குள்ளேயே கதாநாயகி மேல ரொம்ப நாளா ஒரு ஆசை, இவளை வந்து அடையணும் அப்படின்னு நேரம் சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம கதாநாயகி இவனை வந்து ஒரு நல்ல நண்பனா மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இப்போ எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னா, அவன்கிட்ட சொல்றாங்க, இந்த பாருடா, என்னாலதான் என் காதலன் வந்து இறந்து போயிட்டான், இது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, நான் போயிட்டு போலீஸ்ல சரணடையலான்னு இருக்கேன். ஆனா தனியா போலீஸ் போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, தயக்கமா இருக்கு, அதனால என் கூட கொஞ்சம் துணைக்கு வர, நம்ம போலீஸ் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்றான்னா, இப்போ இவங்க வீட்டுல இவங்க அப்பா அம்மா வர யாரும் இல்ல, இவர் ராத்திரி நேரத்தில் தனியா வந்திருக்காரு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது இன்னைக்கு இவ்வளவு அனுபவிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்றான் இந்த நண்பங்காரன். உடனே இவன் என்ன சொல்றான்னா, இது பாரு, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, நான் சொல்றதை கேளு, நீ வந்து முதல்ல எங்க வீட்டுல இருக்க பாத்ரூம்ல நல்லா குளி, ஃப்ரெஷ்ஷா குளிச்சு முடிச்சதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம், நல்லா உனக்கு போதை ஆனதும் எங்க வீட்டுல எங்கேயே படுத்து தூங்கு, நாளைக்கு காலைல நீ எந்திரிக்கும் போது உன் போதையும் தெளிஞ்சிடும், உன் குழப்பமும் தீர்ந்துடும், அப்போ வந்து நீ தெளிவாயிடுவ, அப்பவும் உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லு, அப்ப நான் உங்க கூட வரேன், நீ நானும் நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிறான். இப்போ கதாநாயகி சொல்ற ஐடியா நல்லா பிடிக்குது. அதனால இவங்களும் போயிட்டு அவனோட பாத்ரூம்ல அவன் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ இந்த நண்பங்காரன கதாநாயகி உட்காந்து 2 பேரும் அழகா தண்ணி அடிக்கிறாங்க. ஜாலியா தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது கதாநாயகி நல்லா போதை ஏறுது. அவங்க அரை போதையில் இருக்கும்போது இந்த நண்பங்காரன் நம்ம கதாநாயகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அதாவது, நான் வந்து உன்னை ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ வேற ஒரு பையனை காதலிக்கிற அப்படிங்கிறதுனாலதான் நான் இது வரைக்கும் என் காதலை வந்து உங்கள்கிட்ட வெளிப்படுத்தாம இருந்தேன். இப்பதான் அவன் இறந்து போயிட்டான் இல்லையா, நீ சிங்கிளா தானே இருக்க, அதனால என்னை ஏத்துக்கோ, என் காதலை ஏத்துக்கோ அப்படிங்கிறான். இப்போ அரை போதையில் இருக்கிற கதாநாயகி சரி அப்படின்ட்டு இவனை ஏத்துக்கிறாங்க, இவங்க காதலை ஏத்துக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் சிட்டிங் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மூர்க்கமா படு உல்லாசமா அந்த மாதிரி அவ்வளோ இதுவா வந்து சிட்டிங் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சிட்டின் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கதாநாயகி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. டக்குனு அவங்ககிட்ட கேட்கறாங்க, டே உனக்கு எதுவுமே ஆகலையாடா, எங்க பிறப்பு காட்டு, அதுக்கு எதுவுமே ஆகலையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாங்க. உடனே அவனும் சொல்றான் சாதாரணமா, எனக்கு எதுவுமே ஆகலையடி, என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிறான். இப்போதான் கதாநாயகி ஒரு விஷயமே புரியுது. அப்பன்னா அந்த புராண கதையில போட்டது உண்மைதான் போல இருக்கு, நமக்கு உண்டான நமக்காக படைக்கப்பட்ட அந்த இளவரசன் இவன் தான் போல இருக்கு, அது தெரியாம நம்ம தான் வேற ஒரு பையனை வந்து காதலிச்சுட்டு இருக்கோம், நம்ம காதலிக்க வேண்டிய ஆளு இவன் தான், இவங்க கூட தான் நம்ம படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதாநாயகி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா 2 பேரும் பூந்து விளாடுறாங்க. அவ்வளவு உல்லாசமா அந்த சிட்டின் அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வந்து செஞ்சுட்டே தூங்கிடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில கதாநாயகி தூங்கி எழுந்து பார்க்கும்போது இந்த நண்பங்காரன், அதாவது அந்த புது காதலன் வந்து அவனுடைய நண்பங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் போன்ல. அவன் என்ன சொல்றான்னா, டே மச்சான், என்னமா சொன்னியே, அவளை வந்து உஷார் பண்ண முடியாது, அவளை வந்து கரெக்ட் பண்ண முடியாது, அவளை மேட்ரு பண்ண முடியாதுன்னு எல்லாம் பண்ணிட்டேன், தட்டி தூக்கிட்டோம்ல, ராத்திரியெல்லாம் அவளை வச்சு செஞ்சுட்டேன், சூப்பரா அனுபவிச்சிட்டேன், இப்போ கூட என் வீட்டில் தான் இருக்கா, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போக போறேன், அவளை அனுபவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இதையெல்லாம் வந்து கதாநாயகி பார்த்துடுறாங்க, கேட்டுடுறாங்க. இப்பதான் கதாநாயகி ஒரு விஷயமே புரிய வருது. இந்த புது நண்பன், இந்த காதலன் வந்து நம்மள உண்மையா காதலிக்கல. இவன் வந்து தான் உடம்ப தான் காதலிச்சிருக்கான். தன்னை அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்கான். அதனால தான் தான் காதல வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கான். நம்மளும் போதையில ஒத்துக்கிட்டு வாச்சு. இவன் வந்து நம்மளோட படுத்துட்டான். இவன் வந்து நமக்கு வந்து உண்மையான காதலன் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இவன் மேல கோவப்படுறாங்க. இவன் வந்து உடனே மறுபடியும் கூப்பிட்றான். ஏன் வா படுக்கலாம், மறுபடியும் ரோடு செய்யலாம் வா அப்படிங்கிறான். அது கதாநாயகி மறுக்கிறாங்க. இல்லை நான் வரல, எனக்கு வேணாம், நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் போகலாம், முதல்ல செய்யலாம் வா, எனக்கு ஆர்வமா வா படுவா அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். அவன் வந்து முடியாதுன்றாங்க. ராத்திரியெல்லாம் நல்லா சம்மதிச்சு படுத்து நல்லா கம்பெனி கொடுத்து இப்போ என்னாச்சு உனக்கு வாடி படுறி அப்படின்ட்டு இவன் போட்டு கதாநாயகி கட்டாயப்படுத்தி அமுக்கி அவளை வந்து பலாத்காரம் பண்ணுறவன் விருப்பமே இல்லாமல் செய்யலான்னு பார்க்குறான். அதாவது இந்த காதலர் வந்து அவனோட பிறப்புறுப்பு எடுத்து நம்ம கதாநாயகியோட யோனிக்குள்ள உள்ள விடுறான், சொருகிறான். அடுத்த செகண்டே இவனும் ஆன்னு அலறான், கத்துறான். பார்த்தா இவனோட அந்தரங்க உறுப்பும் அவனுக்கு துண்டாய் கட்டாயி கீழே விழுது. இப்பதான் நம்ம கதாநாயகி ஒரு விஷயமே தெளிவா புரிய வருது. என்ன அப்படின்னா, கதாநாயகியோட யோனிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற்கள் கதாநாயகி வந்து எவனா விருப்பமே இல்லாம, அவ சம்மதமே இல்லாம அவளை கட்டாயப்படுத்தி அவளோட படுக்கணும், அவளை அனுபவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த ஆண்களோட அந்தரங்க உறுப்பை கதாநாயகியோட பற்கள் வந்து கடிச்சு துண்டாக்கி போட்டுருது. ஆனா அதே கதாநாயகி சம்மதிச்சு அவளோட விருப்பத்தோட அவ எந்த ஒரு ஆணோட படுத்தாள்னா அந்த ஆணுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா ராத்திரி முழுக்க அவ வந்து சம்மதிச்சுதான் இவன் கூட படுத்தா. அதனாலதான் அவனுக்கு எதுவுமே ஆகல. இப்ப வந்து நம்ம கதாநாயகி சம்மதமே இல்லை, இவன் தான் கட்டாயப்படுத்தினான். அதனால இவனோட பிறப்புறுப்பு துண்டாயிருக்கு. இதெல்லாம் கதாநாயகி புரிய வருது. இப்ப இதே சமயம் கதாநாயகியோட வீட்டுல காட்டுறாங்க. இவங்க அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, இவன் சரியான பொறுக்கியா இருக்கான். இவன் ஒரு பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து அந்த வீட்டுல அந்த பெண்ணை வச்சு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல அவன் நிறைய போதைப் பொருள்லாம் பயன்படுத்திக்கிட்டு அந்த பெண்ணோட உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்க்குற அவங்க அப்பாவுக்கு சரியான கோபம் வருது. வந்து மகனை திட்டுறாரு. நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா, இவ்வளோ அக்கிரமம் பண்றியே, ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்ணை வந்து ஐட்டத்தை கூப்பிட்டு வந்து இது மாதிரிலாம் ஜல்சா பண்றியே, இப்படி போதைப் பொருளாக யூஸ் பண்றியே, இதெல்லாம் நியாயமா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே, அவளை பார்த்தியா, அவள் எவ்வளோ ஒழுக்கமா இருக்கா, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுறாரு. இப்போ இந்த பையனுக்கு கோபம் வருது. என்னையா பேசுற நீ? யாருக்கு என் தங்கச்சி? அவள் எனக்கு தங்கச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ அவங்க அம்மா கல்யாணம் பண்ணதுனால எனக்கு தங்கச்சின்னு சொல்லி தெரியுற. நீ முதல்ல அந்த அவன் பொம்பளை வந்து நீ விவாகரத்து பண்ணு. ஏன்னா நான் வந்து இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்க போறேன், எனக்கு வந்து அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி அவளை அனுபவிக்கணும், அதனால முதல்ல நீ அவங்க அம்மா வந்து விவாகரத்து பண்ணியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இதை கேட்டதும் இந்த அப்பாவுக்கு கோவம் வருது. பொறுக்கி நாயே என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லி தான் மகனை வந்து ஒரு அடிக்க போறாரு. உடனே இந்த பையன் தான் அப்பாவே அடிச்சு கீழே தள்ளிடுறான். அது மட்டும் இல்லாம இவன் வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாயை வந்து அவுத்து விட்டுறான். அவங்க அப்பாவை கடிக்க சொல்லி போய் கடி அப்படிங்கிறான். அந்த நாயை வந்து அவங்க அப்பா கடிச்சிருது. இதையெல்லாம் பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பெண்ணு பரிதாபப்பட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. இப்போ இவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு நம்ம கதாநாயகியும் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. தான் அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா. அப்போதான் அவங்க அப்பா சொல்றாரு, ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டு நாய் லேசாக கடிச்சிருச்சு அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஆனால் கூடவே இருக்கிற இந்த பெண்ணு சொல்லிடுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா சமாளிக்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணமே உன் அண்ணங்காரன் தான். அவன் வந்து ஒன்று அனுபவிக்கணும், ஒன்று திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதை வந்து உங்கள் அப்பா கிட்டே சொன்னான். அதுக்கு உங்கள் அப்பா திட்டினவாச்சு, அவன் வந்து இப்போ நாயை விட்டு கடிக்க விட்டா, இவரை போட்டு அடிச்சுட்டான் அப்படிலாம் சொன்ன உடனே கதாநாயகி சரியான கோவம் வருது. இந்த அண்ணங்காரனை எப்படியா பழி வாங்கணும் அப்படின்னு ஆத்திரம் வருது. இப்போ நேராக கிளம்பி வீட்டுக்கு போறா. போயிட்டு இப்போ இந்த அண்ணங்காரங்கிட்ட அப்படியே வழிஞ்சு பேசுறா. அண்ணா, நீ வரியாடா, நம்ம 2 பேரும் உல்லாசம் அனுபவிக்கலாம், நம்ம 2 பேரும் சிட்டின்னு ஈடுபடலாம், வரியாடா அப்படின்னு கொஞ்சரா. இதை பார்த்த உடனே அப்படியே அவன் ஆச்சரியப்பட்டு போறான். என்ன பேசுற, நீ தான் பேசுறியா, நீ நிதானத்தில் தான் இருக்கியா, இல்லை போதையில் இருக்கியா, இது மாதிரிலாம் பேச மாட்டியே அப்படிங்கிறான். உடனே நம்ம கதாநாயகி சொல்றாங்க, இல்லை நான் நிதானத்தில் தான் இருக்கேன், நான் உண்மையை தான் சொல்றேன், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கூட படுக்கணும், உங்க கூட உல்லாசம் அனுபவிக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் வந்து நம்ம அண்ணன் தங்கச்சி முரண்டதால நான் வந்து என்னோட ஆசையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் கட்டுப்படுத்த முடியல. உனக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா வா, நம்ம 2 பேரும் இப்பயே உல்லாசம் அனுபவிக்கலாம் அப்படின்னு கதாநாயகி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம அண்ணங்காரனும் அடடா பழநழுவி பாலில் விழுந்துச்சு அப்படின்ட்டு வச்சு சைலான்ட்டு ஆர்வமா இவரும் போயிட்டு இவனோட அந்தரங்க உறுப்பு எடுத்து நம்ம கதாநாயகி உறுப்புக்குள்ள உள்ள விட்டதுமே அடுத்த செகண்டே இவனும் ஆன்னு அலறான். என்னன்னு பார்த்தா நம்ம கதாநாயகியோட பற்கள் இவனுடைய உறுப்பை வந்து கடிச்சு துண்டா கீழே தள்ளிடுது. அதுல வந்து அப்படியே அரை மயக்கத்துல ஆயிடுறான். அவன் வந்து அப்படியே பஜார் இதுபட்டு அவன் கதாநாயகிட்ட சொல்றான், ப்ளீஸ் பா, ஆனது ஆகி போயிடுச்சு, அந்த துண்டான என்னுடைய உறுப்பியாவது அப்படியே பத்திரப்படுத்தி எடுத்து வைப்பா, நான் மயக்கம் தெளிஞ்சதும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ஒட்டிக்கிறேன்பா அப்படிங்கிறான். அதுக்குள்ளேயும் அவன் வளர்க்குற நாயை அங்கே வந்து ஓடி வந்து இதை வந்து பார்த்துட்டு இது எதோ சிக்கன் லெக் பீஸ் அப்படின்னு நினச்சி அந்த அந்தரங்க உறுப்பு வந்து கடிச்சு தின்ன ஆரம்பிக்குது. உடனே இந்த அண்ணங்காரன் கதறான், நாயே அதை திங்காத, அது சிக்கன் லெக் பீஸ் இல்லை, என்னுடைய உறுப்பு, அதை விட்டு அதை கீழே துப்பு, அதை கடிக்காத அப்படிங்கிறான். ஆனால் இந்த நாய் நல்லா கடிச்சு நறுக்கு முறுக்குன்னு தின்னுடுது.
இப்போ கதாநாயகியும் தன்னுடைய துணிமணிலாம் பேக் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க சைக்கிள்ல கிளம்புறாங்க. ஏன்னா நம்ம கதாநாயகி இப்போ இந்த ஊர்ல போலீஸ்காரங்கலாம் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம கதாநாயகி இப்போ ஒரு குற்றவாளி. அவங்க அவங்களால அவங்க காதலனும் இறந்து போயிருக்கா. இப்போ 2, 3 பேருக்கு பிறப்புறுப்பு கட் ஆயிருச்சு. அதனால வேற ஏதாவது வெளியூருக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கதாநாயகி சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில இந்த சைக்கிள் பஞ்சர் ஆயிடுது. அதனால வழியில யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு போலான்னு ஒரு காருக்கு கை போடுறாங்க. அப்போ இந்த வயசான நபர் கார்ல நிக்கிறாரு. என்னம்மா அப்படின்னா, அவங்க கதாநாயகி போக வேண்டிய ஒரு ஊர் பேரை சொன்ன உடனே, நானும் அந்த ஊர் தான் போறேன், வாமா விட்டுறேன் அப்படின்ட்டு அந்த வயசான ஆளு நம்ம கதாநாயகி கார்ல ஏத்திட்டு போறாரு. நம்ம கதாநாயகி ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அப்படியே கார்ல தூங்கிடுறாங்க. இப்போ டக்குன்னு கண் விழிச்சு பார்த்தா அப்படியே பொழுது சாஞ்சிருக்கு, ராத்திரி ஆயிட்டு இருக்கு. இந்த கார் ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் நிக்குது. சரி நம்ம இறங்கி போயிடலாம் அப்படின்ட்டு கதாநாயகி டோரை திறக்கலான்னு பார்த்தா அந்த டோரை திறக்க முடியல. அந்த கதவை இந்த கிழவன் லாக் பண்ணி வச்சுட்டுக்குது. இப்போ கிழவனை திரும்பி பார்த்தா கிழவன் அப்படியே விஷமா சிரிக்குது. அதாவது நம்ம கதாநாயகி அனுபவிக்கிறதுக்கு பலாத்காரம் பண்றதுக்கு இது பிளான் பண்ணிட்டு கிழவன், அதனால விஷமா சிரிக்குது. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட கதாநாயகி அப்படியே திரும்பி ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. அதாவது அடுத்து இந்த கிழவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு நமக்கே நல்லா தெரியும். இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க. நண்பர்களே, இது போல ரொம்ப வித்தியாசமான சிற்றின்ப திரைப்படங்களோட கதைகளை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா மட்டும் இப்பவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் செய்து வச்சுக்கோங்க.